அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகத்தான இரவை நோக்கி, மகத்தான இரவை பற்றி பேச போகிறோம். இந்த வார்த்தை சொன்னோடனே ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேவை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமில் சிறப்பான நாட்கள்னு நிறைய இருக்குது. அதாவது நல்ல நாள் நல்ல நேரம், கெட்ட நாள் கெட்ட நேரம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு நாளையோ குறிப்பிட்ட நேரத்தையோ இது நல்ல நேரம்னோ நல்ல நாள்னோ நம்ம சொல்லவே கூடாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நாளையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு நேரத்தையோ இது கெட்ட நாள் கெட்ட நேரம்னு சொல்லக்கூடாது. அது இணை வைப்பில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஆனால் ஸ்பெஷல் டேஸ் இஸ்லாத்தில் நிறையவே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். சிறப்பான நாள், இன்னும் சிறப்பான மாதம், சிறப்பான நேரம் இருக்குது. ஸ்பெஷல் டைம், ஸ்பெஷல் டேஸ், ஸ்பெஷல் மந்த் அப்படின்னு நிறைய இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லலாமே. புனித மாதங்கள்னு 4 இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதங்கள்னு பார்த்தா இந்த மாதிரி 2 டேஸ் பார்த்தோன்னா 2 பெருநாட்கள், அரஃபாவுடைய நாள், ஆஷுராவுடைய நாள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் ஸ்பெஷல் டேஸ். அதில் ஒன்று லைலத்துல் கதிர், மகத்தான இரவு. ஸ்பெஷல் டைமிங்னு பார்த்தோன்னா தஹஜ்ஜுடைய நேரம், இரவின் 3 பகுதியில் கடைசி பகுதி. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் ஜும்மா அன்னைக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஒரு நபி மொழி இருக்குது. ஸோ அந்த டைமிங், இந்த மாதிரி ஸ்பெஷலாக நிறைய விஷயம் இருக்குல்ல. இதில் டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாள் தான் லைலத்துல் கதிருடைய நாள். அப்போது இந்த லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னா என்ன, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, வருஷம் வருஷம் அன்றைக்கி என்னெல்லாம் நடக்கும், நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பதில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒரு கேள்வினாலும் என்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம முதல்ல எதை புத்தகத்தை போய் புரட்டி பார்க்கணும். என்ன கேள்வியாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், மார்க்க சம்மந்தப்பட்டு சரி, உலகம் சம்மந்தப்பட்டு சரி, நம்ம மனம் சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய முதல் புத்தகம் திருக்குரான். அப்படி திருக்குரானில் லைலத்துல் கதிர் அப்படின்ற இரவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோனாலே நமக்கு ஒரு 90% பதில் கிடச்சிரும். அப்படி லைலத்துல் கதிர் இரவை பற்றி எங்கெல்லாம் குரானில் வசனங்கள் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தோன்னா ஒரு முழு அத்தியாயமே இருக்குது. 97வது அத்தியாயம் சூரத்துல் கதிர் அப்படின்னு. அந்த அத்தியாயம் முழுக்க அல்லாஹ் இந்த இரவை பற்றி மட்டுமே பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர். நிச்சயமாக நாம் இதை மகத்தான இரவில் இறக்கி வைத்தோம். இதைன்றத திருக்குர்ஆன். இன்னா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போதே நிச்சயமாக திட்டவட்டமாக அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ கண்டிப்பாக நடந்த ஒரு விஷயம். அல்லாஹ் அப்படி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அல்லாஹ் இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு பொது மனிதர்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ் நிச்சயமான்னு சொல்கிறான். ரப்பு நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ணி சொல்கிறான், நிச்சயமாக இது நடந்துச்சு அப்படின்னு. இப்போ என்ன நடந்துச்சு? திருக்குர்ஆன் முதல்ல இறக்கப்பட்ட அந்த நாள், அந்த வரலாறை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். என்னென்னா, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இந்த உலகத்துக்கு பல நபிமார்கள் பல காலகட்டத்துக்கு பல சமூகங்களுக்கு பல மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. உலகம் முழுக்க ஒரே நபின்னு எந்த காலத்துலையும் இல்லை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் அவங்க மொழி பேசக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுத்து நபியாக்கி தன்னோட இறை செய்தியை கொண்டு போய் மக்களுக்கு சேர வச்சான். அப்படி நிறைய நபிமார்களை உதாசீனப்படுத்தினாங்க, கொலை செஞ்சாங்க, தனித்து விடப்பட்டாங்க நபிமார்கள். இப்படி நிறைய நடந்துச்சு. அந்த நபிமார்களோடு சேர்ந்து ஈமான் கொண்ட சில மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களையுமே பலர் என்ன ஆயிட்டாங்கன்னா நபியினுடைய மரணத்துக்கு அப்புறமா திரும்ப பழையபடி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும்னா, சிலை வைப்பு சிலை இருக்கக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது அப்படின்னு போராடி தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய தந்தை என்னை வீட்டை விட்டு விரட்டினா பரவாயில்ல, ஊர் மக்கள் ஒதுக்குனா பரவாயில்லன்னு எல்லா விதமான தியாகங்களை செஞ்சு இறைவனுடைய நண்பன்ற பட்டத்தை வாங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு காபால சிலை வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்படி மக்கள் மாறி போயிடுறாங்க. ஸோ அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, உலகம் முழுக்க ஒரே வேதம்,
ஒரே இறை தூதர் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் செய்கிறான். அல்லாஹ் நிர்ணயித்து அந்த நேரம் வந்துருச்சு. மக்கால 40 வயது நிரம்பிய முஹம்மத் அப்படின்ற மனிதனை அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுக்கிறான். அவங்க ஹிரா குகையில் இருக்காங்க. அப்போது யா முஹம்மத் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. வானவர்களின் தலைவர், இறை செய்தியை நபிமார்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உண்மையான தோற்றத்தில் வந்து நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி. அந்த நாள், அந்த நேரம்தான் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்குறான். இந்த உலகத்தில், இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் எந்த மொழி பேசக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்துக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை திருக்குரான் படி தான் அமைச்சுக்கணும் அப்படின்ற இறைவனுடைய கட்டளையின் முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே அல்லாஹ் சூஸ் பண்ணியிருக்கான். அந்த நாளை இப்படி ஒன்று நடக்கும்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கூப்பிட்டு அவங்களுடைய நீங்கள் தான் வந்து இந்த உலகத்துக்கே இறை தூதர், அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணியிருக்கான், என்னவா நபியாக சூஸ் பண்ணியிருக்கான், நீங்கள் ஒரு இறை தூதர்னு அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு திருக்குரானுடைய முதல்ல இறக்கப்பட்ட இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம வீட்டிலையோ இல்லை நம்ம சுற்றி இருக்க இடத்துலையோ ஏதோ ஒரு டே செலிப்ரேட் பண்ண போகிறோன்னா நம்மளாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு டேவை வந்து சூஸ் பண்ணுவோம், அதை செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா நாள் மாறியும் தான் அன்றைக்கும் விடியும், ஆனால் நமக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த நாள் மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இறைவன் தேர்ந்தெடுத்த நாள், திருக்குரான் இறக்கப்பட்ட முதல் நாள், இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாள், அதுதான் லைலத்துல் கத்ர் இரவுடைய நாள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படின்ற வசனம் நமக்கு இதை தான் சொல்லுது. ஒமா அதுர்வாக மா லைலத்துல் கத்ர், அந்த இரவு என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த நாளை மார்க்கம் சொன்னபடி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா 1000 மாதங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து அந்த 1000 மாதங்களும் நன்மையை மட்டுமே செஞ்சால் என்ன கூலியோ அந்த கூலி அந்த ஒரே நாளில் கிடைக்குமா. 1000 மாதங்கள்லாம் 83 வருடங்களுக்கும் மேலே, அது வாழ்கிறதே கஷ்டம். அப்படி வாழ்ந்தாலும் அந்த 1000 மாதங்களும் நன்மை மட்டுமே செஞ்சு வாழ்வோமா? ஒரு நாள் வாழ்க்கையிலேயே நன்மை தீமை கலந்து தானே இருக்குது. அப்போ அந்த 1000 மாதங்களும் வாழ்ந்து அந்த 1000 மாதங்களும் நல்லது மட்டுமே செஞ்சிருந்தா, நன்மை மட்டுமே செஞ்சுருந்தா என்ன கூலியோ அந்த கூலி இந்த ஒரு நைட்டுக்கு உங்களுக்கு உண்டு. இந்த ஒரு இரவு இன்னும் அந்த 1000 மாதங்களை விட சிறந்தது, அதுக்கு ஈக்குவல் கூட இல்லை. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஹைர் 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த ஒரு இரவு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஓகே, இது வந்து முன்னாடி நடந்த விஷயம், லைலத்துல் கத்ருடைய இரவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பாஸ்ட்டை பார்த்துட்டோம். இப்போ வருஷம் அந்த இரவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, தனஸ்ஸலுல் மலாஇகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், வானவர்களும் ஜிப்ரீலும் இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வானவர்கள், எல்லா வானவர்களையும் அல்லாஹ் சொல்லிட்டான். இன்றைக்கி நம்மக்கிட்ட வானவர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க, நன்மை தீமையை பதிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் ஆயத்துல் குர்சி ஓதிட்டு நைட்டு தூங்குனா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபையில் வானவர்கள் சூழ்ந்திருக்காங்க. உயிரை கைப்பற்றுவது வானவர்கள் தான். வானவர்களுடைய உதவி சில இடங்களில் மனிதர்களுக்கு கிடைக்கிது, வரலாறில் பார்த்துருக்கோம். இப்படி வானவர்கள் இந்த உலகத்தில் அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த இரவு ஒட்டுமொத்த வானவர்களும், இறைவனுடைய படைப்பான வானவர்கள் அனைவரும் இந்த பூமியில் வந்து இறங்குறாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனியாக ரூஹ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறான். இப்போ வானவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னா 7வது வானத்தில் பைத்துல் மஅமூர் அப்படின்ற பள்ளி வாசலில் வானவர்கள் வந்து தொழுவாங்களாம் எல்லாரும் சேர்ந்து. ஒரு நேரத்தில் 70,000 வானவர்கள் மலக்குமார்கள் உள்ளே போவாங்களாம். அவங்க வெளியே வந்துட்டால் திரும்ப அதே வானவர்கள் உள்ளே ரிப்பீட் ஆக முடியாது.
எவ்வளோ ஒரு நாளைக்கு 70,000னா இப்போ இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அதை இன்ட்டு போட்டால் எவ்வளவு கோடி கூட சொல்ல முடியாது. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அவ்வளோ வானவர்கள் எல்லாரும், ஒட்டுமொத்த வானவர்களும் இந்த பூமிக்கு வந்து இறங்குறாங்க. ஒவ்வொரு காரியத்துடனும் குல்லு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மின் குல்லி அம்ரு, எல்லா காரியங்களும் அன்னைக்கு இறக்கப்படுது பூமியில். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன ஆல்ரெடி எல்லாம் நிர்ணயிச்சிட்டான். என்ன நிர்ணயிச்சிருக்கான், எப்போ நடக்கும், ஒரு பொருளுக்குமான கால அளவு என்ன, ஒவ்வொரு காரியம்னா நம்ம எதையும் வரையறுத்து சொல்லவே முடியாது. எல்லா காரியங்களும் அன்னைக்கு அல்லாஹுடைய அனுமதியோட, அல்லாஹுடைய கட்டளையோட ஒவ்வொரு காரியத்தோடையும் அந்த மலக்குமார்கள் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வசனம், சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலஇல் ஃபஜ்ர். ஒவ்வொரு காரியத்தோடு இறங்குறாங்க அப்படின்னு தனியாக சொல்லிட்டு அடுத்த கடைசி வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், சலாம், நிம்மதியை கொண்டு வானவர்கள் இறங்குறாங்க. நமக்கும் அந்த நிம்மதியை அல்லாஹோடைய அனுமதிப்படி கொடுக்குறாங்க. இந்த நேரம் எதுவரை நீடிக்குதுன்னா ஹத்தா மத்துலஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும், சூரியன் அந்த உதயமாகிறதுக்கு முன்ன வரைக்கும் இந்த நேரம் நீடிக்குது அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நிம்மதி மட்டும்தானே ரொம்ப தேவை எல்லாருக்கும். எல்லாமே இருந்து நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. அப்போ அந்த நிம்மதி அந்த ஒரு நாள் கிடைக்குதான். அது எப்போனா இரவு ஆரம்பித்ததுலேருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அந்த அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வானவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த ஹதீஸ் நம்ம பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரே இரவில் நம்மளுடைய வாழ்க்கையே மாறுதுன்னா அந்த இரவு எல்லாரும் எதிர்பார்ப்போம் தானே. அப்படிப்பட்ட இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு புதுசாக நாளைக்கு மாறிடுவோம் அப்படின்னா அது எவ்வளோ மகத்தான இரவுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு இப்போ புரியுது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பில் சொல்கிறாங்க, யார் நம்பிக்கை கொண்டும் நன்மை எதிர்பார்த்தும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த ரமலான் மாதம் ஒரு மாதம் முழுக்க நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறோம்ல, அதுக்கு ஈக்குவல் அந்த ஒரு நைட் நீங்கள் நின்று வணங்குங்க, அல்லாஹ் உங்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த ஒரு நைட் என்னைக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். மார்க்கத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அப்படின்னா ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களிலுடைய ஒற்றைப்படை இரவில் அதை தேடிக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுதான் ஆதாரபூர்வமான நபிமொழி. கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்னால் 21வது இரவு, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகள்லையும் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கோங்க. இந்த 5ல் எதுவாக வேணால் இருக்கலாம். இன்றைக்கின்னு குறிப்பிட்டு எந்த நாளையும் மார்க்கம் சொல்லவே இல்லை. ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இந்த 5 நாளும் என்னைக்கா இந்த நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு நம்ம தேடக்கூடியவங்களாக இருக்கணும். முக்கியமாக கடைசி 10 நாளுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அதிகமான நேரம் நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இஷாக்கு அப்புறம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகலை. இஷா தொழுதுட்டு இரவு தொழுகைக்கான நேரத்திலேருந்து ஃபஜ்ர் வரையும் பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறோம். ஆனால் எப்போ இரவு ஸ்டார்ட் ஆகுதோ, சூரியன் மறைந்த அந்த நிமிடத்திலிருந்து ஆஃப்டர் மக்ரிப்க்கு பிறகுலேருந்தே லைலத்துல் கத்ரினுடைய இரவு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போது அந்த நாட்களில் கடைசி 10 நாட்களில் ஓதுறதுக்கு ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயே பாவங்களை மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என் பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ச்சியாக கேட்கணுமா. அது பாவங்களை மன்னிப்பவன், ஓகே, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், இது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைன்னு பாருங்கள். இன்றைக்கும் மற்ற மனிதர்களை மன்னிக்கிறாங்க, நாமளும் சிலரை மன்னிச்சிருப்போம். ஆனால் விரும்பியா மன்னிச்சிருப்போம்? அல்லாஹ்வுக்காக, இல்லைன்னா அந்த மனிதருக்காக, இல்லை மன்னிக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மன்னிச்சிருக்கலாம். மன்னிப்பை விரும்பி யாராவது மன்னிச்சிருப்பாங்களா? அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அடியான் செய்த தவறுகளை மன்னிக்கிறத விரும்பக்கூடியவனா, அதை சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறோம். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யணும்.
வேறு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம்ல, மார்க்கத்தில் நிறைய ஸ்பெஷல் டேஸ் இருக்குது, ஸ்பெஷல் டைம் இருக்குதுன்னு. அது எல்லாமே நல்லா யோசித்து பார்க்கணும். எல்லாமே தொழுகையோடு தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு சில விஷயங்கள் நோன்போடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ நமக்கு ஸ்பெஷலே தொழுகை தான். மார்க்கத்தில் ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு ஒற்றை பதில் தொழுகை தான். அதுக்கப்புறமா தான் எல்லாமே. அரஃபாவுடைய நாள், ஆஷுராவுடைய நாள், பெருநாட்கள், ரமலானுடைய நாட்கள், வெள்ளிக்கிழமை, தஹஜ்ஜுடைய நேரம், எதை எடுத்தாலும் எதை யோசித்து பார்த்தாலும் அது தொழுகையோடு மட்டும்தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மீது எல்லாமே நமக்கு அனுமதி. பெருநாட்கள்லாம் புத்தாடை அணிஞ்சிக்கணும், திடலுக்கு போகணும். பட் எது ரொம்ப மெயினான ப்ரைமரி என்னென்னா அந்த 2 ரக்காத் தொழுகை தானே. மழை வேணுமா, தொழுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. தொழுகையை முடிக்கிறதுக்கு, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வித்திரன்னு ஒரு ஒற்றைப்படையில் தொழுகை இருக்குது. அப்போ எல்லா விஷயங்களும் மார்க்கத்தில் தொழுகையால் தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவாக நம்ம எதிர்பார்க்கும் போது, இப்போ அதிகமாக துவா செய்யணும், திக்ரு பண்ணணும், குர்ஆன் ஓதணும், பள்ளிகளில் நிறைய கிளாஸ்லாம் போடுறாங்க, எல்லாம் அட்டன் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் விட அதிகமான நேரம் தொழுகையில் நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் நின்றுருக்காங்க. அல்லாஹ் அப்படி தான் எதிர்பார்க்குறான். மார்க்கம் நமக்கு அப்படி தான் வலியுறுத்திருக்கு. எல்லா ஸ்பெஷல் டேஸும் தொழுகையோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸ்பெஷல் டேஸ் எல்லாமே செலிப்ரேட் அப்படின்றத தாண்டி தொழுகையை தான் செலிப்ரேட்டாக பார்க்குதில்ல மார்க்கம். எதனால அப்படின்னு யோசித்தோன்னா, அந்த தொழுகை மூலமாகவும் நோன்பு மூலமாகவும் தான் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக பலம் கிடைக்கிது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்னவோ, உணவு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இருக்கிற இடம், இதெல்லாம் தாண்டி இன்னும் சில தேவைகள்னு இருக்கும்ல, அதுக்கு அடுத்தபடியான தேவைகள். நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அதிகாரத்தில் இருக்கணும், நல்ல பொருளாதாரம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கிறது மாதிரியே அந்த மனிதனுக்கு ஆன்மீக பலமும் இருக்கணும், இறை தொடர்பும் அவ்வளோ வலுவாக இருக்கணும். எல்லாமே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இறை தொடர்பு இல்லை, ஆன்மீக பலம் இல்லைன்னா அந்த மனிதன் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லா செல்வங்களும் இருந்தும் அந்த வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய மனிதனாக தான் இருப்பான். ஒரு சிலரை பார்க்க முடியும், அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. பார்க்கும்போது எவ்வளோ நற்குணமான மனிதர், எவ்வளவு அதிகாரமுள்ள மனிதர், எவ்வளவு ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்ற ஒரு மனிதர்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிப்போம். ஆனால் அவங்களுடைய வரலாறுக்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களும் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவங்களுடைய அந்த ஆன்மீக பலம், இறை தொடர்பு அந்த வாழ்க்கையை இலகுவாக்குச்சு. அந்த பிரச்சனைகளை ஒரு நாளும் அழகிய முறையில் எதிர்கொள்கிறதுக்கு அந்த ஆன்மீக பலம் அவங்களுக்கு வழி செஞ்சு கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி சமூகத்தில் நமக்கு ஒரு இளைஞனுக்கும், ஒரு முதியவருக்கும், ஒரு நடுத்தர வயதில் உள்ளவங்களுக்கும், ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சிறுவர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவை இந்த உலகத்தில் ஆன்மீக பலம், இறைவனுடனான அந்த தொடர்பு. அந்த தொடர்பை தொழுகையை தவிர்த்து வேறு எந்த அமல்களாலையும் முழுவதுமாக கொடுக்க முடியாது. தொழுகையால் தான் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், மரணம் வரைக்கும் உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்க அப்படின்னு. எல்லா இடத்துலையும் தொழுகைக்கு சலுகை அங்கங்கே இருக்குது, ஆனால் தொழுகையை விடுவதற்கு எங்கேயுமே நமக்கு அனுமதியே கிடையாது. இப்போ இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவையும் தொழுகையை கொண்டு நம்ம எதிர்பார்க்கணும், தொழுகையை கொண்டு அந்த அருளை எதிர்பார்க்கணும் அப்படின்றது தான் அல்லாஹுடைய விருப்பமாகவும் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு சின்ன நேர விரயம் கூட நம்ம செஞ்சிடக்கூடாது. மகரிப்க்கு அப்புறம் நம்மளோட அடிப்படை தேவைகள் மட்டும், உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்மளை சுத்தம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், வீடை சுத்தம் செய்கிறதா இருக்கட்டும், அந்த நேரத்துக்கான தேவைகளை மட்டும் குறைவாக செஞ்சுக்கிட்டு இது எல்லா நேரமும் அந்த இரவை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். முக்கியமாக அந்த நேரங்களில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கடைத்தெருவுக்கு போகிறத குறைச்சிக்கணும், தவிர்க்கணும். அந்த கடைசி 10 நாட்களில் ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட மகரிப்க்கு முன்னாடியே அந்த தேவைகளை வெளியே போய் முடிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் அந்த நாளை நம்ம முழுசாக எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம். ஒருவேளை கடைத்தெருவில் நிற்கக்கூடிய நேரம் வானவர்கள் இறங்கி அருள் செய்யக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய நாளாக இருந்தால், ஒருவேளை வெளியே போய் துணி எடுக்கக்கூடிய அந்த நேரம், மால்களில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம், வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரம் லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருந்தால் அந்த பாக்கியத்தை இழந்த மக்களை நம்ம ஆயிடுவோம் தானே.
ஸோ ஒரு சின்ன ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து, யாரோடையும் சண்டை போட்டுக்கிறதுலேருந்து, யாரை பற்றியும் பேசுகிறதுலேருந்து, ஒரு சின்ன ஜோக் சொல்கிறதுல கூட இருந்து எல்லாத்துலேருந்தும் நம்ம தவிர்ந்து இறைவனை மட்டுமே நினச்சி வணங்கக்கூடிய அந்த நேரமாக அதை வச்சுக்கணும். ஸோ அந்த நேரம், அந்த நாள், அந்த 10 நாட்களையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய ஆன்மீக பலம், ஒரு சார்ஜ், ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டியில் ஒரு நல்ல சார்ஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அது நம்மளுடைய லைஃப்பில் அடுத்த லைலத்துல் கத்ர் இரவை நம்ம சந்திக்கக்கூடிய வரைக்கும் அந்த சார்ஜ் நமக்கு குறையவே குறையாது, இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா. அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இந்த 10 நாட்களையும் மிக சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய அந்த அருளை பெற்ற மனிதர்களாகவும், நம்முடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்களாகவும் இந்த ரமலானுடைய மாதத்தை கடந்து பெருநாள் திடல் அடையணும் அப்படின்ற ஒரு சிறிய பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.